ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னென்னா ஒரு மினி vlog தான். லாஸ்ட் சண்டே நாங்கள் மருதமலை கோயிலுக்கு முருகன் மலைக்கு போயிருந்தோம். மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் கிளம்பணும்னு நினச்சாலும் நம்ம லேட்டாக தான் கிளம்பணும். 10:30 தான் கிளம்பணும். ஆல்மோஸ்ட் அங்கே போகும்போது 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சண்டேங்கிறதுனால காரெல்லாம் வந்து மலைக்கு மேலே அலோவ் பண்ணலை. எல்லாருமே வந்து அந்த தேவஸ்தான பஸ்ஸில் தான் போகணுன்னு சொல்லி லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போய் இல்லை க்யூவில் நின்று டிக்கெட் எடுக்கலான்னு போகிறப்ப சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நானும் பாப்பாங்க 2 பேரும் வந்து கடையில் நின்றுக்கிட்டோம். அவங்க அப்பா தான் போய் டிக்கெட் கவுண்டருக்குள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தார். க்யூ கொஞ்சம் நகர ஆரம்பித்தவுமே வந்து மழையில் நனையாதபடி இந்த ஷீட் போட்டிருந்தாங்க. அந்த இதில் போய் நாங்கள் எல்லாம் நின்றுட்டோம். கூட்டம் அவ்வளோ கூட்டம் சண்டேன்றனால ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறியாச்சு. 5 நிமிஷத்துலேயே போயிடுச்சு மேலே கோயில்கிட்ட. கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். கோயில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டு தீபம் ஏற்றணும். பாப்பா நானும் ஒரு தீபம் போடுறேம்மா அப்படின்னு சொன்னால் அப்புறம் 2 பேரும் சேர்ந்து தீபம் போட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு வெளியே வந்தோம். மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு, நிற்கவே இல்லை. ஒரு அளவுக்கு மீடியமாக தூரிட்டே இருந்துச்சு. திரும்பவும் லைனில் நின்று டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ்ஸில் ஏறி கீழே வந்துட்டோம். அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். பாப்பாங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க. வர வழியில் அப்படியே டீயும் பாதாம்பாலும் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.